ஒரு 10 நிமிஷம் விளையாட்டு காட்டாம எல்லாம் புடவை இழுக்கிற நிலைமை வராது. இவங்க உட்காந்துட்டு 4-5 ட்ரிங்க்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. மலையாளத்தில் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளியானதுக்கு அப்புறமா தமிழ் நடிகைகள் எல்லாரும் அவங்க மலையாள சினிமாவில் நடித்தப்போ அவங்களுக்கு நடந்த கசப்பான அனுபவங்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ஆக்ட்ரஸ் ஷர்மிளா, நான் வந்துட்டு மோகன்லால் மாதிரியான பெரிய பெரிய ஹீரோஸ் கூடலாம் நடிச்சிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்பட்டதில்லை. தமிழில் வந்த காலம் மாறி போச்சு அப்படின்ற படத்தை மலையாளத்தில் ரீமேக் பண்ணாங்க. அதை வந்து ஒரு புது ப்ரொடியூசரும் புது டேரக்டரும் தான் ரீமேக் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு என்னை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆரம்பத்துலலாம் கூப்பிடல. ஷூட்டிங் எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. பொள்ளாச்சியில் 3 நாள் வந்து சாங் ஷூட்டிங் இருந்தது. அதுவுமே 2 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் மூணாவது நாள் பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பும் போது மேனேஜர் வந்து எங்ககிட்ட சொன்னார், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் வந்து ப்ரொடியூசரை பார்த்து சொல்லிட்டு போயிருங்களே அப்படின்றது போல் சொன்னார். அங்கே போய் பார்த்தா அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு குடிச்சிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் போனதும் என்னோட அசிஸ்டன்ட் சாரியெல்லாம் பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறமா என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாரு. நான் ஒரு வழியாக தள்ளி விட்டு வெளியில் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்றது போல் ஷர்மிளா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் சிங்கர் சுசித்ரா அவங்க ஏற்கனவே குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களும் உட்காந்து அவங்க கூட 2-3 ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷமாச்சும் அவங்க ஏதாச்சும் விளையாட்டு காட்டாமல் ஸ்ட்ரெயிட்டாலாம் சாரியை பிடிச்சி இழுக்க மாட்டாங்க அப்படின்றது போலையும் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரிங்க் பண்ண உட்காந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் பயந்துட்டீங்கன்னு தானே அர்த்தம். இதனால தான் வந்துட்டு நான் என்னோட ஒட்டுமொத்த சினிமா கரியர்லேயே நான் வந்து எந்த ஒரு பார்ட்டிக்கும் போகிறதே இல்லை அப்படின்றது போல் சுசித்ரா சொல்லியிருக்காங்க. You don't know what can happen at these places. இவங்க வந்து ஒரு ட்ரிங்க் இன்னசென்ட்னு நினைச்சிருக்கலாம். நான் அது கூட இன்னசென்ட், அவங்க தண்ணி கூட இன்னசென்ட்டா பார்க்க மாட்டேன்.